இன்றைக்கு சபைகளிலே அநேகர் தசமபாகம், காணிக்கை என்று சொல்லிக்கொண்டே கொடுக்கிறார்கள். அல்லது ஏதாவது அதிக விலை கூடிய பொருட்களை வேண்டிக் கொடுக்கிறார்கள். ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒலிபெருக்கியோ அல்லது வேறு ஏதாவது ஒன்று தளபாடங்களோ ஒன்று வேண்டிக் கொண்டே கொடுக்கிறார்கள். அல்லது காசாக கொடுக்கிறார்கள். உடனே போதகர்மர் விழுந்து கட்டி கை நீட்டி அதை வேண்டுகிறார்கள். இந்த பணம் உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு எந்த வழியிலே நீ சம்பாதித்தாய்? எங்கிருந்து வந்தது உனக்கு? என்னென்று விசாரிக்கிறதிலே கை நீட்டி வேண்டுகிறார்கள். ஆனால் இந்த பணத்தின் நிமித்தம் போதகர்மாருக்கும் ஒரு சாபமாக அமைகிறது. அது கொடுத்தவர்களுக்கும் அது சாபமாக அமைகிறது. அவர்கள் தங்களுக்கு பெருமையாக அதை கொடுக்கிறார்கள். தங்களுடைய தவறான வழிகள் மறைக்கப்படட்டுக்கும் அல்லது கர்த்தர் அதை மன்னிக்கட்டுக்கும் என்று சொல்லி தான தர்மம் பண்ணினால் கர்த்தர் தங்கள் மேல் இறங்குவார் என்று நினைச்சு கொண்டு கொடுக்கிறார்கள். ஆனால் அதை போதகர்களும் வேண்டுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வீட்டுக்குள்ளே சாபத்தை கொண்டு போகிறார்கள். இதுதான் உண்மையான சம்பவமாக கருதக்கூடியதாக இருக்கு இன்றைய காலகட்டத்து கிறிஸ்தவர்கள்.